ஓம் சாந்தி. 7/8/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அழியாத ஞான ரத்தினங்களை தாரணை செய்து இப்பொழுது நீங்கள் ஏழையிலிருந்து செல்வந்தர் ஆக வேண்டும். ஆத்மாவாகிய நீங்கள் ரூப் பசந்த், அதாவது ஞான யோகம் உடையவர்கள் ஆவீர்கள். இப்போ ஞானம் யோகம் இருக்குன்னா தாரணை செய்வதும் ஆத்மா தான். அப்போ நீங்கள் எதை தாரணை செய்யணும்? பாபா சொல்லக்கூடிய அழியாத ஞான ரத்தினங்களை நீங்கள் தாரணையில் கொண்டு வந்தால் தான் ஏழையிலிருந்து செல்வந்தர் ஆக முடியும். பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த ஒரு சுப பாவனை வைத்து புருஷார்த்தத்தில் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்க வேண்டும்? பாபா பதில் சொல்கிறாங்க, ஆத்மாக்களாகிய நாம் சதோ பிரதானமாக இருந்தோம். நாமே தான் தந்தையிடமிருந்து சக்தியின் ஆஸ்தி எடுத்திருந்தோம். இப்பொழுது மீண்டும் எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்ற இதே சுப பாவனையை எப்பொழுதும் வைக்க வேண்டும். இதே சுப பாவனையுடன் புருஷார்த்தம் செய்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். எல்லோரும் சதோ பிரதானமாக ஆகிவிடுவார்களா என்ன என்று அதுபோல் யோசிக்கக்கூடாது. நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சேவையின் மூலம் பலம் பெற வேண்டும். இதுதான் உங்களுடைய முயற்சி. ஆகையினால உங்கள் மேலே நீங்கள் சுப பாவனை வைங்க. நான் ஏற்கனவே சதோ பிரதானமாக ஆயிருந்தேன், மீண்டும் நான் என்னுடைய புருஷார்த்தத்தின் மூலமாக மீண்டும் சதோ பிரதானம் ஆகணும், அதற்கான முயற்சி செய்யுங்க. நான் எங்கே சதோ பிரதானம் ஆக போகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் சதோவில் வந்துடுவேன், திரேத்தாவில் வந்துடுவனோ என்னவோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய முயற்சியை செய்துக்கிட்டே இருக்கணும். நினைவு யாத்திரையில் இருந்துகிட்டே இருங்க. பாபாவுடைய சேவை செய்யுங்க, உங்களுக்கு பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பாடல், இந்த பாவங்கள் நிறைந்த உலகத்திலிருந்து சுகம் சாந்தி நிறைந்த உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு பாடியிருக்காங்க. ஓம் சாந்தி. இது படிப்பாகும். ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற சத்சங்கங்கள் ஆகியவை எல்லாமே பக்தியினுடையது, பக்தி சார்ந்தது. பக்தி செய்து செய்து அவங்க எல்லாருமே ஏழையாக ஆயிட்டாங்க. அந்த ஏழைகள் பிச்சைக்காரர்கள் வேறு விதமானவர்கள். நீங்கள் வேறு விதமான ஏழைகள். நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது ஏழை ஆயிட்டிருக்கீங்க. நாம் செல்வந்தர்களாக இருந்தோம் என்பது அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க பிறவி எடுக்கிறதே ரஜோ பிரதான தமோ பிரதானத்தில் தான். ஆகையினால அவங்க அவங்களுடைய ஏழ்மை என்பது வேறு, உங்களுடைய ஏழ்மை என்பது வேறு. நீங்கள் தான் செல்வந்தரிலிருந்து ஏழையாயிருக்கீங்க. நாம் உலகத்திற்கு அதிபதியாக செல்வந்தர்களாக இருந்தோம் என்பதை பிராமணர்களாகி நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள், அவங்களுக்கெல்லாம் தெரியலை. அமீர் சந்திலிருந்து ஃபகீர் சந்த் ஆக ஆகியுள்ளீர்கள். செல்வந்தரிலிருந்து ஏழையாக நீங்கள் தான் இருக்கீங்க. இப்பொழுது இது படிப்பு. இதை நல்ல முறையில் படிக்க வேண்டும், தாரணை செய்ய வேண்டும் மற்றும் தாரணை செய்விப்பதற்கான முயற்சியும் செய்யணும். அவினாஷி ஞான ரத்தினங்களை ஆத்மா தான் தாரணை செய்யணும். ஏன்னா அது தாரணை செய்யதன் மூலமாக தான் நம்ம என்ன ஆகிறோம்? ஏழையிலிருந்து செல்வந்தராகிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அடுத்து சொல்கிறாங்க, இது உங்களுடைய அநேக பிறவிகளின் கடைசி ஜென்மத்தினுடைய பழைய சட்டையாகும் என்பதை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. என்ன சொல்கிறார்? நீங்கள் தான் மிகப்பெரிய செல்வந்தர், முழு உலகத்திற்கு அதிபதியாக இருந்தீங்க. பிறவி எடுத்து எடுத்து கடைசி பிறவியில் இருக்கிறீங்க. கடைசி ஜென்மத்தினுடைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, அந்த உடலில் இருக்கீங்க. 84 பிறவிகள் முழுமையாக எடுத்துள்ளீர்கள். ஒரு சிலருக்கு 60-70 பிறவிகள் கூட இருக்கும், ஒரு சிலருக்கு 50 கூட இருக்கும். ஏன்னா திரேத்தாவில் அவசியம் ஆயுள் கொஞ்சம் நெஞ்சம் குறையுது. ஆனால் சத்தியுகத்தில் முழு ஆயுள் இருக்கும், 150 வருடம். இப்பொழுது நாம் முதலில் சத்தியுகத்தில் வர வேண்டும் என்பதற்காக குழந்தைகள் புருஷார்த்தம் செய்ய வேண்டும். நான் திரேத்தாவில் வந்தால் பரவாயில்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் சத்தியுகத்தில் ஃபஸ்ட்லேருந்து வருவேன். நான் முழுசாக 84 பிறவி எடுத்திருக்கேன், கல்பமாக நான் அடைஞ்சிருக்கேன். மீண்டும் நான் அந்த முயற்சி செய்து அதை அடைவேன் அப்படி நினைக்கணுன்றார். ஏன்னா சத்தியுகம் வலிமை மிக்கது. அங்கே அகால மரணமே ஆவது கிடையாது. எப்போ சக்தி குறையுதோ அப்போ தான் ஆயுள் குறையுது. இப்பொழுது எப்படி தந்தை சர்வசக்திவான் ஆவாரோ, உங்களுடைய ஆத்மாவை கூட சக்திவான ஆக்குறாரு.
ஒன்று தூய்மையாக ஆக வேண்டும், அடுத்து நினைவில் இருக்க வேண்டும். முதல்ல தூய்மையை கடைப்பிடிங்க, பிறகு பாபாவை நினைவு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு சக்தி கிடைக்கும். தந்தையிடமிருந்து சக்தியின் ஆஸ்தி ஆத்மா பெறுகிறது. பாவ ஆத்மாவோ சக்தியை எடுக்க முடியாது. விக்கர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பாபாவுடைய சக்தி கிடைக்குமா? கிடைக்காது. முதல்ல தூய்மையை கடைப்பிடிக்கணும், அப்போ தான் பாபாவே நினைவு செய்ய முடியுன்றார். புண்ணிய ஆத்மாவாக ஆகும்பொழுது தான் சக்தியே கிடைக்குது. நமது ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது என்பதை சிந்தனை செய்யுங்கள். எப்பொழுதும் சுப பாவனை வைங்க. நான் ஏற்கனவே சதோ பிரதானமாக இருந்தேன், 84 பிறவி முழுசாக எடுத்திருக்கேன். இப்போ மீண்டும் நான் அதை அடைய போகிறேன், அதற்கான புருஷார்த்தம் நான் செய்கிறேன். அப்படி நீங்கள் உங்கள் மேலே சுபபாவனை வைங்க அப்படின்றார். இந்த சமயம் எல்லா மனிதர்களும் தமோ பிரதானமாக உள்ளார்கள். உங்களுடைய ஆத்மா கூட தமோ பிரதானமாக உள்ளது. ஆத்மா இப்பொழுது தந்தையின் நினைவின் மூலமாக சதோ பிரதானம் ஆக வேண்டும். கூடவே சேவையும் செய்தீர்கள் என்றால் பலன் கிடைக்கும். உதாரணமாக யாராவது சென்டர் திறக்கிறார்கள் என்றால் அநேகருடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய தலை மீது வரும். யார் பலனடைஞ்சு போகிறாங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். மனிதர்கள் யார் வந்தாலும் ஓய்வெடுக்கட்டும் என்பதற்காக சத்திரம்லாம் கட்டுறாங்கல்ல, அப்போ ஆத்மா எவ்வளோ பேர் ஓய்வு எடுத்து குஷி அடைகிறாங்க. இருப்பவர்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது என்றால் அதனுடைய ஆசீர்வாதம் சத்திரம் கட்டுறவங்களுக்கு கிடைக்குதில்ல. பிறகு விளைவு என்னவாக இருக்கும்? பலன் என்ன? அடுத்த பிறவியில் யார் சத்திரம் கட்டி விட்டாரோ அவர் நல்ல சுகமான பிறவி எடுப்பார். அதே போல் ஹாஸ்பிட்டல் திறந்து கொடுக்குறாங்கன்னா அடுத்த பிறவி அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். யூனிவர்சிட்டி திறந்து கொடுக்குறாங்கன்னா படிப்பு நல்லாயிருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் ஆஸ்பத்திரிலாம் இருக்காது. நீங்கள் புருஷார்த்தத்தினால் 21 பிறவிகளுக்கான பாக்கியத்தை அடைகிறீர்கள். மற்றபடி அங்கே ஆஸ்பத்திரி, கோர்ட்டு, போலீஸ் இதெல்லாம் இருக்காது. இதை குழந்தைகள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். இப்பொழுது நாம் வீடு செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் பாரதத்திற்கு சேவை செய்து தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம். பிறகு நாம் ஆட்சி புரிவோம். ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுங்கள் என்று பாடவும் படுகிறது. ஃபாதர் ஷோ சன், சன் ஷோஸ் ஃபாதர். தந்தை குழந்தைகளை வெளிப்படுத்துகிறார், குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துகிறார்கள். இச்சமயம் சிவபாபா பிரம்மாவின் சரீரத்தில் கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். அவ்வாறே தான் புரிய வைக்கவும் வேண்டும். சிவபாபா இந்த பிரம்மா உடலில் தான் எங்களுக்கு இந்த ஞானம் சொல்கிறாரு, எங்களுக்கு புரிய வைக்கிறாரு. மற்றபடி நாங்கள் பிரம்மாவை பகவான் அல்லது தேவதை அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கல. அவர் மூலமாக சிவ பகவான் தான் எங்களோட பேசுகிறார். அவர் மூலமாக நாங்கள் சிவனை தான் பார்க்குறோம். அவர் வாய் மூலமாக சொல்லக்கூடிய ஞானத்தை கேட்குறோம். இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கணும். இவரோ தூய்மையற்றவராக இருந்தார். தந்தை தூய்மையற்ற சரீரத்தில் தான் பிரவேசமாகிறாரு. இந்த விருட்சத்தில் பாருங்கள், மேலே உச்சியில் பிரம்மா நிற்கிறார். எப்படி நிற்கிறார்? பதீத்தமாக இருக்கிறார். பிறகு கீழே பாவனம் ஆவதற்காக தபஸ்யா செய்து பிறகு தான் ஒரு தேவதை ஆகிறாரு. தபஸ்யா செய்பவர்கள் தான் பிராமணர்கள். பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் அனைவரும் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு தெளிவாக உள்ளது! இதில் மிகவும் நல்ல யோகம் வேண்டும். நினைவில் இருக்கவில்லை என்றால் முரளியில் கூட அந்த பலம் இருக்காது. யோகத்தினுடைய கூர்மை இல்லை அப்படின்னா ஞானத்தினுடைய பலம் இருக்காது. அவங்க என்ன சொன்னாலும் மற்றவங்களுக்கு போய் சேராது. சக்தி கிடைப்பதே சிவபாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது தான். நினைவினால்தான் சதோ பிரதானம் ஆவீர்கள். இல்லையென்றால் தண்டனைகள் வாங்கி பிறகு குறைவான பதவி அடைந்து விடுவீர்கள். முக்கியமான விஷயமே நினைவினுடையது தான்றார். இந்த 5 விகாரங்கள் தான் உங்களை முற்றிலுமே ஒரு காசுக்கும் உதவாதவர்களாக ஆக்கிவிட்டது. இப்பொழுது இந்த பழைய உலகம் எரிந்து முற்றிலுமே முடிந்து போக போகிறது. எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் அனைவருமே வரிசை கிரமமாக புருஷார்த்தத்தின்படி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்காக உடல், மனம், பொருளால் சேவை செய்கிறீர்கள். கண்காட்சியில் கூட
உங்களை கேட்கும் பொழுது அப்பொழுது கூறுங்கள், பிகேக்களாகிய நாங்கள் எங்களுடைய உடல் மனம் பொருளால் ஸ்ரீமத் படி சேவை செய்து ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். காந்தியடிகள் கூட ஸ்ரீமத் படி நாங்கள் ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லலை. இங்கோ இவருக்குள் ஸ்ரீ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை அமர்ந்திருக்கிறார் இந்த பிரம்மா சரீரத்துக்குள்ளே. அவர் தான் 108 மாலையை கூட உருவாக்குறார். அதாவது அந்த 108 பேரை மிக உயர்ந்தவர்களாக ஆக்குறார். 108 108 அந்த மாலை இருக்குது இல்லையா, அப்போ மாலையின் மணி ஆகிறதுக்கு தகுதியுடையவராக யார் ஆகிறாங்க? அவர்களை அப்படி ஆக்கியது யார் அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை அப்படின்னு சொல்கிறார். பிராமணர்களாகிய நீங்கள்தான் ஆன்மீக சேவாதாரிகள். அனைவருடைய ஆத்மாக்களையும் விழிப்படைய செய்கிறார்கள். நான் ஆத்மா ஆவேன், இதை மறந்து விடுவதால் தேக அபிமானம் வந்துவிடுகிறது. நான் இன்னார் ஆவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஆத்மா ஆவேன், குறிப்பிட்ட இந்த பெயர் இந்த சரீரத்தினுடையது என்பது யாருக்காவது தெரியுமா என்ன கேட்டால் அவங்க பேரை வர்ணிக்கிறாங்க, படிப்பு பதவி இதெல்லாம் வர்ணிக்கிறாங்க. ஆனால் நான் ஆத்மாங்கிறது தெரியலை. ஆத்மாவாகிய நாம் எங்கிருந்து வருகிறோம் என்பது பற்றி சிறிதளவும் யாருக்கும் சிந்தனை இல்லை. இங்கு பாகம் ஏற்று நடித்து நடித்து அவங்களுக்கு சரீர உணர்வு பக்காவாகிடுச்சு. அந்த சரீர உணர்வுலேயே மூழ்கி போயிட்டாங்க. அதை தான் நான் சொல்லிகிட்ருக்காங்க. அது சார்ந்த விஷயங்களை தான் நான் சொல்லிகிட்ருக்காங்க. இப்பொழுது அலட்சியத்தன்மையை விடுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். மாயாவோ மிகவும் வலிமை வாய்ந்தது. நீங்கள் யுத்த மைதானத்தில் உள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுங்கள். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் இந்த சந்திப்பு இங்கே நிகழுது. இது புரிஞ்சுக்கணுன்றார். அடுத்து சொல்கிறாரு, காசி கோவிலில் அமர்த்தி இருக்கும் சிவனுக்கு விஸ்வநாத் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது நானும் விஸ்வத்திற்கு நாதன் கிடையாது. விஸ்வநாத் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கல்ல, உலகத்தின் தலைவன், விஸ்வத்திற்கே நாதன், அது நான் கிடையாது. விஸ்வத்திற்கு நாதன் நீங்கள் தான் ஆகிறீங்க, நான் ஆவது இல்லை அப்படின்றார். பிரம்ம தத்துவத்தின் நாதன் கூட நீங்கள் தான் ஆகிறீங்க, ஏன்னா அது உங்களுக்கு வீடு. அதே போல் சொர்க்கம் உங்களுடைய ராஜதானி. அப்போ நீங்கள் தான் நாதன். என்னுடைய வீடோ ஒரே ஒரு பிரம்ம தத்துவம்தான். நான் சொர்க்கத்துக்கெல்லாம் வர்றது கிடையாது, நான் நாதனும் ஆவது கிடையாது. சிவபாபா என்று என்னை தான் அழைக்கிறார்கள். என்னுடைய பார்ட்டே பதீத்தர்களை பாவனமாக்குவது தான். சீக்கியர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்க, அசுத்த துணிகளை துவைப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்த்தம் புரியாமல் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று ஒன்றும் அவருடைய செயலை தான் குறிக்குது. ஆனால் அக்யூரேட் அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. ஏக் ஓங்கார் அப்படின்னு கூட மகிமை பாடியிருக்காங்க. அஜோனி பிறப்பிறப்பு அற்றவர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றார். நானோ 84 பிறவி எடுப்பதில்லை, நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். பாபா என்னுடன் கூட அமர்ந்துள்ளார் என்பதை இந்த பிரம்மாவுடைய ஆத்மா கூட தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அடிக்கடி நினைவு மறந்து விடுகிறது. எனக்கு நிறைய உழைக்க வேண்டி உள்ளது என்று இந்த தாதாவின் ஆத்மா, பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவே சொல்லுது. சிவபாபாவே என்னுடைய உடலில் வந்திருக்காரு, ஆனால் நானே மறந்து போகிறேன் அப்படின்றார். என் கூடவே அமர்ந்துள்ளார் என்றாலும் கூட எனது நினைவு நன்றாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒன்றா தான் இருக்கிறோம், என் பக்கத்தில் தான் இருக்கார். இந்த சரீரத்துக்கு அவர் எஜமான் போல, பிறகும் நான் மறந்துடுறேன் அப்படின்னு பிரம்மா பாபா சொல்கிறார். பாபாவிற்கு இருப்பதற்காக இந்த சரீரம் என்ற வீட்டை வாடகை கொடுத்துருக்கேன். மற்றபடி ஒரு மூலையில் நான் அமர்ந்திருக்கேன். சிந்தனை செய்கிறேன், பக்கத்தில் என்னுடைய எஜமான் அமர்ந்திருக்காரு. இந்த ரதம் அவருடையது, அவர் தான் இதை பராமரிக்கிறாரு. எனக்கு சிவபாபா தான் உணவு கூட ஊட்டுறாரு, நான் அவருடைய ரதம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாராம். அந்த குஷியில் தான் சாப்பிட்றேன். 2-4 நிமிடங்களுக்கு பிறகு நானே மறந்து போகிறேன். அப்பொழுது நான் நினைக்கிறேன், எனக்கே மறந்து போதே, இந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ முயற்சி செய்யணும், குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளோ உழைப்பு தேவைப்படும் அப்படின்னு பிரம்மா பாபா அப்போ நினச்சிக்கிறாராம். என்னுடைய சரீரத்தில் வராரு, என் கூடவே இருக்கிறாரு, நானே மறந்து போகிறேன். எனவே பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார், குழந்தைகளை கூடுமானவரை தந்தையை நினைவு செய்யுங்க, அதில் தான் லாபம் இருக்குன்றார்.
இங்கோ சிறிய விஷயத்தில் கூட தொல்லை அடைந்து விடுகிறார்கள். பிறகு படிப்பே விட்டுடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் டிஸ்டர்ப் ஆகிட்டு பாபா விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. பாபா பாபான்னு சொல்கிறாங்க, பிறகு கையை விட்டுடுறாங்க. தந்தையை தன்னுடையவராக ஆக்கி கொள்கிறார்கள். ஞானம்லாம் ரொம்ப சூப்பராக சொல்கிறாங்க, கேட்குறாங்க. திவ்ய திருஷ்டி மூலமாக சொர்க்கத்தை கூட பார்க்குறாங்க, நடனம் ஆடுறாங்க. அவ்வளோதான், ஆஹா மாயா. பிறகு என்னை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா. யார் உலகிற்கு அதிபதியாக ஆக்குறாரோ அவரையே கைவிட்டுடுறாங்க. பாபாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க, போயிடுறாங்க பிறகு அப்படின்றார். இப்பொழுது உங்களுக்கு வழி கூறப்படுகிறது. அப்படியின்றி கையால் பிடித்து கொண்டு கூட்டி செல்வார், அப்படி கிடையாது. இந்த கண்களால் ஒன்றும் குருடர் அல்ல. ஞானத்தின் 3வது கண் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் சிருஷ்டியின் முதலிடைக்கடையை அறிந்துள்ளீர்கள். இந்த 84 சக்கரம் புத்தியில் சுற்ற வேண்டும். உங்களுடைய பெயர் சுய தரிசன சக்கரதாரி. ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும், வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. கடைசியில் இந்த நிலையை நீங்கள் கொண்டு வரணும். எப்படி மனைவிக்கு கணவர் மீது அன்பு இருக்கிறது, அவர்களுடையது சரீர அடிப்படையிலான அன்பு. இங்கே உங்களுடையது ஆன்மீக அன்பு. நீங்கள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் கணவருக்கெல்லாம் கணவர், தந்தைக்கெல்லாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த கடைசி பிறவியில் முழுமையான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். தங்களுடைய பணத்தை கூட பயனுள்ளதாக ஆக்கி தங்களுக்கு தாங்களே நன்மை செய்து கொள்ளுங்கள். பிறகு பாரதத்தும் கூட உங்கள் மூலமாக நன்மை ஏற்படும். நாம் நம்முடைய ராஜதானியை ஸ்ரீமத் படி மீண்டும் ஸ்தாபனை செய்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நினைவு யாத்திரையினால் மற்றும் சிருஷ்டியின் முதல் இடைக்கடையை அறிந்து கொள்வதனால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். பிறகுதான் இறங்குவது ஆரம்பமாகும். பிறகு கடைசியில் மீண்டும் பாபாவிடம் வந்து விடுவீர்கள். ஸ்ரீமத் படி நடப்பதாலே உயர்ந்த பதவி அடைவீர்கள். தந்தை ஒன்றும் தூக்கிலெல்லாம் இட போகிறது கிடையாது. என்ன சொல்கிறாரு, முதல்ல தூய்மையாகுங்க. இதை தான் பாபா சொல்கிறார். இந்த கடைசி ஒரு பிறவி தூய்மையாகுங்க. மேலும் தந்தையை நினைவு செய்யுங்க. சத்தியுகத்தெல்லாம் யாருமே தூய்மையற்றவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. தேவி தேவதைகள் கூட ரொம்ப குறைவானவர்கள் தான் இருப்பாங்க. பிறகு தான் மெல்ல மெல்ல எண்ணிக்கை கூடுது. தேவதைகளினுடையது சிறிய செடி, பிறகு எவ்வளோ வளர்ந்துருது. ஆத்மாக்கள் எல்லாம் வந்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா. அப்புறம் வந்ததும் மரம் பெருசாகிடுதுன்றார். இந்த அமைக்கப்பட்ட நாடகம் இது அப்படின்னு சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, ஆன்மீக சேவாதாரியாகி ஆத்மாக்களை விழித்தெழ செய்வதற்கான சேவை செய்ய வேண்டும். உடல் மனம் பொருளால் சேவை செய்து ஸ்ரீமத் படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக வேண்டும். பாபா 2வது பாயிண்ட் சொல்கிறாரு, சுய தரிசன சக்கரதாரியாகி 84 பிறவிகளின் சக்கரத்தை புத்தியில் சுற்ற வேண்டும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும், வேறு யாருமே நினைவிற்கு வரக்கூடாது. ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தாலும் வருத்தமடைந்து படிப்பை விட்டுவிடக்கூடாது. அடுத்து பாபா வரதானம் சொல்கிறாங்க, குழுவில் எல்லோருடனும் இருந்து கொண்டே லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். குழுவில் எல்லோருடன் இருந்து கொண்டே லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு. குழுவில் ஒருவர் மற்றவரை பார்க்கும் பொழுது ஊக்கம் உற்சாகமும் வருது, சோம்பேறித்தனமும் வருதான். ரெண்டுமே சங்கடனில் ஒன்று சேர்றாங்க கூட்டத்தில்னாலே அதில் நல்லதும் எடுத்துக்கிறாங்க, பலகீனத்தையும் எடுத்துக்கிறாங்க, சோம்பேறித்தனமும் வருது. யோசிக்கின்றார்கள், இவர்களே இதை செய்கிறார்கள், நாம் கூட இதை செஞ்சால் என்ன ஆகிடப்போகுது அப்படி என்ன பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வீக்னஸ்ஸை இவங்களும் பார்த்து நாமளும் இப்போ என்ன அப்படின்னு என்ன பண்ண தன்னைத்தானே தாழ்த்திக்கிறது. எனவே குழுவில் உயர்ந்தவராக ஆவதற்கான சகயோகத்தை மட்டும் எடுங்க. அந்த சோம்பேறித்தனத்தினுடைய விஷயத்தெல்லாம் எடுக்காதீங்க, வீக்னஸ்லாம் பார்க்காதீங்க, எடுத்துக்காதீங்க. நீங்கள் குழுவில் ஒன்று சேர்றீங்கன்னா உயர்ந்தவராக ஆகிறதுக்கான சகயோகத்தை தான் எடுக்கணும். ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பும்
இந்த ஒரு விசேஷமான கவனம் அல்லது லட்சியத்தை வைங்க. என்னென்னா, நான் என்னை சம்பன்னமாக்கி நான் என்னை உதாரணமாக ஆக்கி காட்டணும். நான் தான் ஒரு சாம்பிளாக ஆகணும். நான் என்னை சம்பன்னமாக ஆக்கி என்னை ஒரு சாம்பிள் பீஸாக நான் ஆக்கணும். என்னை பார்த்து மற்றவங்களும் மாறணும். நான் செய்து பிறரை செய்ய வைக்க வேண்டும். பிறகு மீண்டும் மீண்டும் இந்த லட்சியத்தை வெளில கொண்டு வாங்க. அடுத்தவங்கள பார்க்காதீங்க. பார்த்தாலும் விசேஷத்தை பார்த்து மாறுங்க. நீங்கள் உங்களை ஒரு சாம்பிள் பீஸாக எல்லாத்துலேயும் நிறைந்தவராகி உங்களை உதாரணமாக முன்னிறுத்தி காட்டுங்க. உங்களை பார்த்து மற்றவங்களும் அதே போல் ஆகணும். அது போல் இருங்க. அது போல் லட்சியத்தை வைங்க. அந்த லட்சணத்தை கொண்டு வாங்க. லட்சியம் மற்றும் லட்சணத்தை ஒன்றிணைத்து செல்லுங்கள். அப்பொழுது சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, கடைசி காலகட்டத்தில் வேகமாக செல்ல வேண்டும் என்றால் சாதாரண மற்றும் வீணான எண்ணங்களில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். அவ்யக்த இஷாரா, சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். யார் நமக்கு அன்பானவர்களோ அவர்களை நாம் நினைவு செய்வதில்லை. அவர்களின் நினைவு நமக்கு தானாகவே வருகின்றது. அதற்கு அந்த அன்பானது உள்ளத்தின் அன்பாக இருக்க வேண்டும். உண்மையான சுயநலமற்ற அன்பாக இருக்க வேண்டும். எப்பொழுது என்னுடைய பாபா, அன்பான பாபா என்று சொல்கிறீர்களோ அப்பொழுது அந்த அன்புக்கு உரியவரை மறக்கவே முடியாது. மேலும் சுயநலமற்ற அன்பு பாபாவை தவிர வேறு எந்த ஆத்மாவிடமிருந்தும் கிடைக்கவும் முடியாது. எனவே ஒருபோதும் ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக பாபாவை நினைவு செய்யாதீங்க. சுயநலமற்ற எதிர்பார்ப்பில்லாத உண்மையான உள்ளபூர்வமான அன்பை பாபாவுக்கு கொடுங்க. பாபாவுடைய அன்பில் மூழ்கிருங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.